கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவ்வருடத்தின் 6 மாதங்களை கடந்து இந்த புதிய 7ஆம் மாதத்தின் முதல் நாளிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது தேவன் நமக்கு தரும் வாக்குத்தத்தம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் 2:19. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஒரு கம்பீர குரலோடு ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது யாருடைய குரல்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருடைய குரல். அவர் தம்முடைய சொந்த ஜனமாகிய உங்களை பார்த்து சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. இன்று போய் நாளை வா என்று கூறும் ஆண்டவர் அல்ல நம்முடைய தேவன். இப்பொழுதே இன்றே என் கரத்தின் வல்லமையை பார் என்று கூறி அற்புதம் செய்பவர் நமது ஆண்டவர். ஆசீர்வாதம் என்பது பணம் மட்டும்தான் என்று நினைப்போர் அநேகர் உண்டு. பணம் மட்டும் ஆசீர்வாதம் அல்ல. சரீர சுகம், படிப்பு, தொழில், குடும்ப சமாதானம் எல்லாம் ஆசீர்வாதம்தான். இன்று இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களில் ஒன்று என் வாழ்வில் குறைவாக உள்ளது, அது நிறைவாக வேண்டும் என்று வாஞ்சிப்பீர்களே ஆனால் தயங்காதேயுங்கள். அப்பாவை பார்த்து, ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க என்று அவர் பாதம் அமர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரிபூரண விசுவாசத்தோடு அவரிடம் கேளுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை காண்பீர்கள். இன்றைய உலகில் 2 ரகமான கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறார்கள். தேவ ஆசீர்வாதத்தை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு அதை வாஞ்சிப்பவர்கள் ஒரு சிலர். 2வது, தேவ அங்கீகாரத்தை வாஞ்சித்து தேடுபவர்கள். அதாவது முதல் ரகத்தினர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமே, அதாவது பொன், பொருள், சொத்து, சுகம் என்ற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றாலே போதும் என்று நினைப்பவர்கள். ஆனால் 2ஆம் ரகத்தினர் தேவ அங்கீகாரத்தை, அதாவது தேவனுடைய இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று வாஞ்சிப்பவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களில் திரளான கூட்டமான விசுவாசிகளை பற்றி வாசிக்கிறோம். இவர்களின் சாட்சியை சுருங்கச் சொல்ல வேண்டுமானால், தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார் என்பதுதான். இது நல்லதுதான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விசுவாசிகளின் குழு வழங்கும் சாட்சியோ இந்த முதல் சாட்சிக்கு முற்றிலும் மாறுபட்ட சாட்சியாய் இருக்கிறது. ஆம், இந்த 2வது குழுவினரோ எண்ணிக்கைக்கு அடங்கும் மிகச் சிறியதோர் குழுவினர். இப்பூமியின் கடைகோடி எங்கும் வாழ்ந்து தீர்த்த கோடான கோடி மக்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களின் சாட்சியையும் கேளுங்கள். தங்கள் பூலோக வாழ்க்கையில் கிறிஸ்துவை 100க்கு 100 பின்பற்றியவர்கள். இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. உலகத்தால் தாங்கள் கரைப்பட்டு விடாதபடி தங்களை காத்து கொண்டவர்கள். இவர்களின் சாட்சியை சுருங்கச் சொல்ல வேண்டுமானால், இவர்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்பதுதான்.
முதல் கூட்டத்தினர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். இரண்டாவது குழுவினர்கள் தேவனின் அங்கீகாரத்தை பெற்றார்கள். பின்னென்ன, நாம் தேடுவதைத்தானே கண்டுகொள்ள முடியும். நாம் தேவ ஆசீர்வாதத்தில் திருப்தி கொண்டு விட்டால், அதுவும் தேவன் தரும் உலக பொருட்களின் ஆசீர்வாதத்தில் மாத்திரமே திருப்தி கொண்டு விட்டால், நாம் அவரின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு படி கூட நகர முடியாது. நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களா, இம்மைக்கும் மறுமைக்குமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களிக்கும் தேவன், நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை விரும்புகிறீர்களோ அதையே உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். தேவன் மூலமாய் உலக பொருட்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரே நிபந்தனை என்னவென்றால், ஒருவர் நல்லவராகவோ அல்லது தீயவராகவோ இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஏனென்றால் தேவன் நீதி உள்ளோர் மீதும் அநீதி உள்ளோர் மீதும் ஒரே சமமாகவே தன் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்றே இயேசு மத்தேயு 5:45 குறிப்பிடுகிறார். எனவே பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தேவன் அங்கீகரித்ததற்கான அடையாளம் கிடையாது. நம்மை போலவே இப்பூமியில் வாழ்ந்து இயேசு 30 வயது நிறைவு பெற்றதும் தேவ அங்கீகாரம் அவருக்கு கிட்டியது. அதற்கு ஒரே காரணம், இந்த எல்லா வருடங்களிலும் இயேசு உண்மை உள்ளவராய் ஜீவித்து சோதனைகளை மேற்கொண்டு ஜெயித்தார். அவர் தன்னை அல்ல, பிதாவை மையமாக கொண்டதோர் வாழ்க்கையை மாத்திரமே வாழ்ந்தார். அவர் தன்னைத்தானே பிரியப்படுத்தி கொள்ள ஒன்றையும் ஒருபோதும் செய்யவே இல்லை. அவருடைய ஞானஸ்நானத்தில், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதா நற்சாட்சி வழங்கினார். நாமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரைப் போலவே பிதாவையே மையமாக கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். உண்மையான ஆவிக்குரிய தன்மையானது கோபம், எரிச்சல், இச்சை நிறைந்த சிந்தை, பண ஆசை போன்ற பல காரியங்களில் நாம் ஜெயம் பெறுவது மாத்திரம் அல்ல. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நாம் நமக்காக ஜீவிக்காமல், அதாவது என் சொந்த ஆதாயம், என் சொந்த சௌகரியம், என் சுய சித்தம், எனக்கான புகழ்ச்சி என்று இப்படிப்பட்டவைகளை தேடுவதில் இருந்து ஓய்ந்திருப்பதே உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் உண்மையாகவே எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு தேவனை மட்டும் நம் இருதயத்தின் மையத்தில் வைத்துவிட வேண்டும். இவ்வாறாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேட வேண்டும். அதாவது நம் வாழ்வின் சிங்காசன பீடத்தில் இருந்து சுயத்தை கவிழ்த்து போட்டு தேவனையும் ஆவிக்குரியவைகளையுமே நம் வாழ்வின் மையமாகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன், நான் இவன் மேல் இவள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவரே சாட்சி கொடுப்பார். இன்று தேவன் தன் ஆசீர்வாதத்தை மட்டுமல்லாமல் தன் அங்கீகாரத்தை பெறுவதற்கு வாஞ்சிப்பவர்களை காண்பதற்கே
தவியாய் தவித்து நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார். என் மகளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் வேணுமா? இல்லை, நான் அவளை என் மகள், என் மகன் அப்படின்னு நான் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு என்மேல் பிரியமாய் இருந்து அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறாளா அப்படின்னு அவர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அவர் நம்மை நோக்கி பார்த்து, எந்த வாக்குத்தத்தம், எந்த ஆசீர்வாதத்தை நீ கேட்க போற? நான் வாக்கு பண்ணிட்டேன், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்தது தான், அதில் மாற்று கருத்தை இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறத தான் அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்பொழுதே அவர் பாதம் பணிந்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். 6 மாதங்களை தம் கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்த தேவாதி தேவன் இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி இன்று முதல் நம்மை ஆசிர்வதிப்பதோடு நம்மை அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கவும் செய்வாராக. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? அவர் கரத்திலே நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்பீர்களா? தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.